Independent and dependent classes. Come, let's see. Independent classes are nothing but a group of words which contains a subject and a verb in a sentence. இண்டிபெண்ட் கிளாஸஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், கரெக்டாக அந்த சென்டென்ஸு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இண்டிபெண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரகு ஈட்ஸ் ஸ்வீட்ஸ். ரகு ஈட் பண்ணால் எதை? ஸ்வீட்டு. ஸோ இந்த சென்டென்ஸ் அழகாக ஒரு மீனிங்கை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சென்டென்ஸுக்கு வேறு எந்த ஒரு ப்ரேசஸோ கிளாஸஸோ இல்லை அனதர் சென்டென்சஸோ ஹெல்ப்புக்கு தேவையே கிடையாது. ரொம்ப ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த சென்டென்ஸை தான் நாம் இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். Then dependent classes. Dependent classes that cannot convey the meaning itself. அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் இருக்கும், பட் வேர்ப் இருக்காது. இல்லை வேர்ப் இருக்கும், நவுன் இருக்காது. அப்போது மீனிங்ஃபுல்லாக இருக்காது, மீனிங்கை கரெக்டாக கன்வே பண்ணாது. அப்போது அந்த சென்டென்ஸுக்கு இன்னொரு ப்ரேஸோ இல்லை கிளாஸோ ஒரு சென்டென்ஸோ ஹெல்ப்புக்கு தேவை. அப்போது அந்த சென்டென்ஸை இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால தான் இதை டிபெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிபெண்ட் கிளாஸஸை சபார்டினேட்டிங் கிளாஸஸ்னும் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த கிளாஸஸ்ஸு மேக்ஸிமம் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனால் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் கெட் ஹை மார்க்ஸ் இன் யுவர் எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் இஃப் அப்படின்றது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இந்த கன்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு சென்டென்ஸும் மீனிங்லெஸ்ஸாக மாறிடும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை செகண்ட் ஒன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால இதை தான் நம்ம டிபெண்டிங் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.